இந்தியாவில் ரூபாய் 10 மற்றும் 20 மதிப்பிலான நோட்டுகளில் புதிய மாற்றத்தை கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. பாலிமர் கரன்சி நோட்டுகளுக்கான களச்சோதனைக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன்படி தலா 100 கோடி ரூபாய் நோட்டுகள் என மொத்தம் 200 கோடி பாலிமர் நோட்டுகள் சோதனை அடிப்படையில் வெளியிடப்பட உள்ளன. டேய் கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. ரிசர்வ் வங்கியின் மத்திய வாரியத்தின் பரிந்துரையை தொடர்ந்து RBI சட்டம் 1934 25வது பிரிவின் கீழ் இந்த திட்டம் மத்திய அரசிடம் முன்வைக்கப்பட்டது. இதற்கு தற்போது ஒப்புதல் கிடைத்திருக்கிறது. இந்த பாலிமர் நோட்டுகள் வழக்கமான காகித ரூபாய் நோட்டுகளுக்கு மாற்றாக உடனடியாக வரப்போவதில்லை. முதற்கட்டமாக களச்சோதனை நடத்தப்பட்டு அதன் முடிவுகள் ஆய்வு செய்யப்படும். சோதனை வெற்றிகரமாக அமைந்தால் ரூபாய் 10 மற்றும் 20 மதிப்புகளில் பாலிமர் நோட்டுகளை வழக்கமான புழக்கத்திற்கு கொண்டுவர RBI திட்டமிட்டுள்ளது. முக்கியமாக புதிய பாலிமர் நோட்டுகள் வந்தாலும் ஏற்கனவே புழக்கத்தில் உள்ள காகித நோட்டுகள் உடனடியாக திரும்ப பெறப்படாது. காகித நோட்டுகளுடன் இணைந்து பாலிமர் நோட்டுகளும் புழக்கத்தில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நோட்டுகள் BOPP எனப்படும் பைஆக்சிலி ஓரியன்டட் பாலிப்ரோபைலைன் என்ற சிறப்பு பிளாஸ்டிக் பொருளால் தயாரிக்கப்படுகின்றது. காகித நோட்டுகளை விட அதிக தேய்மானத்தை தாங்கும் திறன் கொண்டவை. தண்ணீர், ஈரப்பதம் மற்றும் தூசி ஆகியவற்றால் எளிதில் பாதிக்கப்படாது. கிழிவுக்கும் அதிக எதிர்ப்பு திறன் கொண்டவை. மேலும் பாலிமர் நோட்டுகளின் ஆயுட்காலம் காகித நோட்டுகளை விட 2 முதல் 4 மடங்கு அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது. இதனால் அடிக்கடி பழைய நோட்டுகளை மாற்ற வேண்டிய அவசியம் குறையலாம். அதேபோல் டிரான்ஸ்பரண்ட் விண்டோ, ஹோலோகிராம், கலர் ஷிஃப்டிங் இங்க் போன்ற நவீன பாதுகாப்பு அம்சங்களை இதில் பயன்படுத்த முடியும். இதனால் கள்ள நோட்டு தயாரிப்பை கட்டுப்படுத்துவதிலும் கூடுதல் பாதுகாப்பு கிடைக்கும். ஆரம்பத்தில் தயாரிப்பு செலவு அதிகமாக இருந்தாலும் நீண்ட ஆயுட்காலம் காரணமாக எதிர்காலத்தில் செலவை குறைக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த களச்சோதனையின் முடிவே இந்தியாவில் பாலிமர் கரன்சி நோட்டுகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்க உள்ளது.